Dear students, welcome to Abbas Mathematics 10th Standard. இப்போ நம்ம போட கிராஃபு சிறப்பு வரைபடங்கள் நேர்மாறுபாடு. இத்தோட நேர்மாறுபாடும் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து எதிர்மாறுபாடு வந்துடும். 5 கணக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு துணிக்கடையானது தனது வாடிக்கையாளர்களுக்கு வாங்கும் ஒவ்வொரு பொருளின் மீதும் 50% தள்ளுபடியை அறிவிக்கிறது. குறித்த விலைக்கும் தள்ளுபடிக்கான வரைபடம் வரைக. வரைபடத்திலிருந்து ஒரு வாடிக்கையாளர் 3250 ரூபாய் தள்ளுபடியாக பெற்றால் அவர் குறித்த விலையை காண்க. அதே மாதிரி குறித்த விலையானது 2500 எனில் தள்ளுபடி காண்க. இதை பாருங்கள், இப்போ உங்களுக்கு நல்லா புரியும். மாறுபாட்டின் வகை நேர்மாறுபாடல். எக்ஸ் அதிகரிக்கும் போது ஒய் அதிகரிக்கிறது. இந்த எக்ஸின் மதிப்பு 1000, 2000, 3000, 4000, 5000, 6000, 7000 வச்சுக்கிடுவோம். 50%னா பாதிக்கு பாதி. 100 ரூபாய்னா 50 ரூபா, 200 ரூபாய்னா 100 ரூபா. 200 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கினோம்னா 100 ரூபா கட்டினா போதும். 1000 ரூபாய்க்கு வாங்கினோம்னா 500 ரூபா கட்டினா போதும். 2000த்துக்கு வாங்கினோம்னா 1000 ரூபா கட்டினா போதும். இங்கே 1000 500 வரும், 2000 1000 வரும், 3000 1500 வரும், 4000 2000 வரும், 5000 2500 இந்த மாதிரி வந்துடும். இந்த கிராஃப் இந்த பாருங்கள், இந்த இருக்க இந்த டேப்லர் காலம் இந்த பாதி போட்டாச்சு. விகிதம் மாதிரி கண்டுபிடிக்கும் போது ஒய் கே ஒய் பை எக்ஸ்னு போடணும். 250 இது 500. இந்த பாருங்கள், 0 கட் பண்ணுங்க. 1 25 2 25. ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸு, ஒய் ஈக்குவல் டு 1/2x. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பாயிண்டை ப்ளாட் பண்ணுறோம். 1000 500, 2000 1000, 3000 1500, 4000 2000, 5000 2500. சொன்ன மாதிரி தான், அங்கே சொன்ன மாதிரி உள்ள அளவு திட்டம் உள்ளதை எடுத்துட வேண்டியது. இங்கே 1000னா 500, அதைத்தான் அளவு வச்சுக்கிறணும். எக்ஸ்ஹெச்சு 1 சென்டிமீட்டர் 1000 அலகுகள், ஒய்ஹெச்சு 1 சென்டிமீட்டர் கொட்டு 500 அலகுகள். அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த கிராஃபு நம்ம இப்போ தான் எழுதணும். கிராஃப் போட்டபடுத்தி தான் முடிவு எழுதணும். இப்போ 1000 2000 3000 எல்லாத்தையும் எழுதியாச்சு. இங்கே 500 குறிச்சாச்சு. இப்போ பாயிண்டை ப்ளாட் பண்ணுறோம். 1000 500, 2000 1000, 3000 1500, 4000 2000, 5000 2500, 6000 3000, 7000 3500. இந்த பாயிண்ட் இப்போ நான் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. அந்த கோடு ஆரோ மார்க் போடணும். இந்த கோட்டுக்கு நேராக சமன்பாடு எழுதணும். என்ன சமன்பாடு? இந்த ஒய் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு? 1/2xன்னு கிடச்சிருக்கு. அதை எழுதிடணும். அப்புறம் கணக்கில் கேட்டிருக்கிறது 3250 டிஸ்கவுண்ட். அது தான் டிஸ்கவுண்ட், தள்ளுபடி. இது என்ன? குறித்த விலை. டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3250. 3000 எங்கே இருக்குது? இந்த இருக்குது 3250. அதுதான் காலாக 250, 500, 750, 1000 அப்படி வந்துடும். அதனால் கால் பகுதி எடுத்துக்கிட்டு இதுக்கு நேராக அப்படி கோடு இழுத்தோம்னா அதுக்கு நேரம் இங்கே என்ன வருதுன்னு பார்க்கணும். அதுக்கு நேரம் என்ன வருது? 6000 வருது. அப்போ 3250 ரூபாய்னா 6500 வருது. அப்போ தான் ஆனால் பாதி கிடைக்கும். அதனால் 6500 அது இப்படி இருக்கு. அதே மாதிரி 2500 இருந்துச்சுன்னா எது? நம்ம குறித்த விலை 2500 இருந்துச்சுன்னா எங்கே இருக்குது? 2500 இந்த இருக்குது 2000, 2500. அப்போ 2500 இதுக்கடையில் இப்படி இருக்கும். இதை கொண்டாந்து ஜாயின் பண்ணோம்னா அதுக்கு நேரம் என்ன வருதுன்னு பார்க்கணும். 2500 எக்ஸுக்கு நேரம்னா 1250. 2500 இதில் தப்பாக குறிச்சிருக்கு. 2000னா தான் நமக்கு 2500. 1000 2000 2500 பாதியில் வரணும். நம்ம 2000 இங்கே இருக்குது, 2500 இங்கே தான் இருக்குது. இதுக்கு நேராக ஜாயின் பண்ணோம்னா நமக்கு 1250 ரூபா வருது. அவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுது. பாதி
நூறுரூவாய்னா 50 ரூபா, 50 ரூபாய்னா 100 ரூபா. அவ்வளோதான். இந்த நேர்மாறல் கணக்கு பூரா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு எதிர்மாறல் கணக்கு அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதை நல்லா தயார் பண்ணிக்கோங்க. பென்சில் ஷார்ப்பாக வச்சுக்கணும், ஸ்கேல் லாங் ஸ்கேல் வச்சுக்கணும், அழிச்சழிச்சு போடக்கூடாது, அளவு திட்டம் கரெக்டாக எழுதிடணும், நீட்டாக போடணும். நீட்னஸ் இருந்தால் தான் ஃபுல் மார்க் போடுவாங்க. அதனால் நல்லா பார்த்துக்கங்க, அழிச்சழிச்சு எழுதக்கூடாது. இதே மாதிரி பார்த்து அழகாக எழுதிடுங்க. பாய்.